ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். என்ன கோபால சுந்தரி, என்ன யோசிக்கிறாய் நீ? அதுவா, இந்த மார்கழி மாச குளிருக்கு இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை எவ்வளவு கத கத கதன்னு இருக்கு. பொய் சொல்லாத. திருப்பாவையா கோவில்ல தர பிரசாதமா? அடிப்பாவி, கோவில்ல தர பிரசாதம் நன்னாதான் இருக்கு. ஆனா ஆண்டாளுடைய திருப்பாவை தானடி சுகம். தெரியண்டி, சும்மா கேட்டேன். அதுக்குள்ள உடனேயே ரொம்ப நியாயம் பேச ஆரம்பிச்சுடுவார். பிரசாதம் நன்னா இல்லையா, நான் வாங்கிக்கிறது இல்லையான்னு. நன்னா இருக்கு, சௌக்கியமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதம். என்ன, நம்ம ஆண்டாள் தான் நெய் வேண்டாம் பால் வேண்டாம்னு சொல்லிட்டா, அதனால பரவாயில்ல. ஆனாலும் தப்பில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம். 25வது நாள் ஆண்டாள் கருணைடி. அவளை போல காருண்யம் வேற யாருக்குமே கிடையாது. அவளுக்கு என்னடி, உட்கார்ந்த இடத்துலயே ரங்கராஜன் வந்து தூக்கிண்டு போயிடுவான். அவள் இருக்கிற இடத்துல கிருஷ்ணன் வந்து கண்ணாடியில விளையாட்டு காட்டுவான். அவன் மாலையை தன் கழுத்துல போட்டு அப்புறம் அவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சூடி கொடுத்த சுடற்கொடி. அவளுக்கு என்ன, திருப்பாவை விரதம் தான் அவசியமா? வடியர் காலம்பரை எழுந்து நம்மளோட அலையணும்னு அவசியமா? அதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தரையா போய் எழுப்பணும்னு தான் அவசியமா? அதாண்டி பக்தியினுடைய பெருமை கோபால சுந்தரி. தான் அனுபவிக்கக்கூடிய இந்த ஆனந்தத்தை எல்லாரும் அனுபவிக்கணும். இவ்வளோ பெரிய ஆனந்தம் இருக்கே, இது எப்படி விடலாம், விடக்கூடாதே அப்படின்ற ஒரு அழகான மனசு செல்லக்குட்டி ஆண்டாளுக்கு. அதுதாண்டி எனக்கு அவளை பார்த்தாலே அழுக வருது தெரியுமா? அந்த அன்புக்கு ஒரு எல்லை வேண்டாமா? இந்த கருணைக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? எல்லையில்லாத அன்பு, அநியாய கருணை. அப்பாட வார்த்தை வந்து அநியாய கிருபை. ஆமாண்டி, நிஜமாவே இவ்வளவெல்லாம் கிருபை பண்ணுவாள். அதுவும் கலியுகத்துல தானடி கிருபை பண்ணணும். என்னடி திருமங்கை சொல்றா? எல்லாரும் அகம்பாவத்துல இருக்கா. பாரு, அகம்பாவமும் ஒரு விதமான மாயை தானடி. தனக்கு கெடுதல்னு தெரிஞ்சேதான ஒரு ஜீவன் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறியா? நிச்சயமா இல்லடி. வந்த என்னமோ அந்தந்த சமயத்துல புத்தி கோளாறு, உலகத்தினுடைய பல விஷயங்கள் பார்க்கறது, புத்தியில ஒரு கஞ்சத்தனம். நன்னா இருந்தாலும் என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, என்னை யாரும் கொண்டாடுறது இல்லை, இப்படி எல்லாம் ஒரு மனசு. என்னத்தை சொல்றதுக்கு சொல்லு பார்க்கலாம். அதனால கருணையினாலே தானே இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும் இல்லையா? கருணை காட்டலன்னா அந்த ஜீவனுடைய வாழ்க்கை வியர்த்தமா போகும். இல்லை, பகவான் வழி காட்டுறான், ஆனா அதுக்கு புரியணுமே. புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு புத்தி வேணுமே. அந்த புத்தி கருணையினாலே தானே முடியும். இப்ப சின்ன குழந்தை இருக்குன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அப்ப அவ்வளவு அழகா எல்லாம் சொல்லி கொடுக்கிறா. மனிதர்களை விடு, மிருகங்கள் பறவைகள் எல்லாமே தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு அழகா விஷயங்களை சொல்லி கொடுத்து வாழ பழக்கிறது. இந்த மாதிரிதானே நாமெல்லாம் அவளுடைய குழந்தைகள். அவ்வளவு பூமி பிராட்டி, அவள் சொல்லி கொடுத்துதானே ஆகணும். அது அவ்வளவு ஸ்ரத்தையோடு அவள் பண்றாள். அதான் திருமங்கை இவ்வளவு ஸ்ரத்தையா. அம்மா அப்பாக்கள்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமை இழந்துடுவா. போய் தொலை அப்படின்னுடுவா. நம்ம குலசேகர ஆழ்வார் சொல்ற மாதிரி அரிசின தாய் ஈன்ற தாய். ஆனா ஆண்டாளுக்கு அப்படி தோன்றதே இல்லையே. அதுதான் அழகு. நன்னா இருக்கட்டும் ஆண்டாள். போலாம். ஆண்டாளை பார்க்கறதே சுகம்.
அதை பார் எப்படி பிரகாசமா இருக்கா. இந்த விடியற் காலம்பரல இவளை பார்க்கறது எவ்வளோ ஆனந்தம். அப்பா, மார்கழியே நீ வாழ்க, ஆண்டாளை தரும் மார்கழி, திருப்பாவை மார்கழி. எனக்கு என்னமோ கண்ணன் மார்கழியா இருக்கான் அப்படின்றத விட ஆண்டாளுடைய திருப்பாவையாக ஜொலிக்கிறான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நியாயம்தான் கோபால சுந்தரி. கண்ணனே மார்கழி, கண்ணனே திருப்பாவை, கண்ணனே எல்லாம் கோபால சுந்தரி. ராமானுஜரன்னா அடியேன் சேவிக்கிறேன். வா வா வா, ஆனந்தமா இரு. எப்பொழுதும் பகவத் சிந்தனை பன்னெண்டு, நாமஜபம் பன்னெண்டு, அழகா ஆண்டாளுடைய திருப்பாவைய தியானம் பன்னெண்டு, உன் கடமைகளை பன்னெண்டு, சமத்தா இரு. புரியறதா? சரி ராமானுஜர் அண்ணா. ஆண்டாள் நீ ஏதான சொல்றியா? ராமானுஜர் அண்ணா சொன்னதையே நானும் வழிமொழிகிறேன். அப்படியே இருக்கேன். ஆண்டாள் ஆண்டாள், இன்னைக்கு நான் நடுவில் நிற்கட்டமா? ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் திருமங்கை, இப்படி கையை பிடிச்சுண்டு நான் கொஞ்சம் தூரம் வரட்டமா? கொஞ்சம் தூரமே எவ்வளவு தூரம்டி? அது நீயோ ஆண்டாளோ சொல்ற வரைக்கும். இல்ல இன்னைக்கு உனக்கு கிடையாது, அவளை தான் கூப்பிட போறோம். அந்த தொழிலை கூப்பிட்டா சரி, அவளுக்கு பாக்கியம். பொறாம வராது உனக்கு? முன்னாடிதான் வந்திருக்கோம் திருமங்கை, இப்பெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன உண்டோ அது கிடைக்க போறது, எனக்கு என்ன உண்டோ அது நடக்க போறது. அது யாரும் தட்டி பறிக்க முடியாது. எனக்கு என்னைக்கு எந்த விதத்துல எப்படி நீங்க அனுகிரகம் பண்றோம்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு பண்ணுவேன். அவர்கள் எல்லாருக்கும் தானே ஆண்டாளும் நீயும் பொது சொத்து. எனக்கு மட்டும் என்ன தனியா வண்ண? ஆஹா, இவ்வளவு சமத்தாயிட்டியா நீ? உங்களோட இருக்கேன் இல்லடி, நீங்கெல்லாம் தானே என்ன சமத்தாக்கி இருக்க. அச்சோ என் சொல்லும். ஆஹா, இப்படிதான் நீ கண்ணத்தை கிள்ளுவாயினா இன்னும் சந்தோஷமா இருக்கு. இன்னும் சமத்தாரு. சமத்தாரு. வா போலாம். ஆமா, ஓ திருமுக்குளம் வந்தாச்சு. சேவிக்கலையா? அதோ சேவிச்சுட்டேன் திருமங்கை. என்ன பாக்குற? இல்ல கடற்கரை எல்லாரும் தண்ணியில இறங்கிட்டாள். என்ன டெய்லி உன்னை தூக்கி தண்ணியில போடணும்னு ஆசையா? இல்ல இல்ல இல்ல, இத்தனை ஸ்திரீகளும் இவ்வளவு வேகமா அழகா திருமுக்குளத்துல இந்த குளிர், இந்த பனி, இதெல்லாம் யோசிக்காம இறங்குறார்களே. என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு ஸ்ரத்த. ஆண்டாள் மேல எவ்வளவு அபிமானம். இந்த விடியற் காலை எவ்வளவு பெரிய பாடங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. நிஜமாவே இந்த பிரம்ம முகூர்த்தம் பெரிய பாக்கியம் நம்ம ஊருக்கு. இறங்கி இறங்கி பேசிட்டே இருக்காது. இதோ இறங்கிட்டேன். அம்மா இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே குளிர்றதே. குளிர்றதாம். தண்ணி ஊத்துலியோ மேல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே முங்கிட்டேன். அப்பா ரெடி உட்காந்துட்டா வெளில வர மாட்டோம். வெளில வந்தா குளிர் திரும்பங்க. போதும் போதும், குளிச்சது. எழுந்துரு மேல. குளிர்லயே வரணும்னு சொல்றியா? பாடி ஏத்துக்கோ. தாம் திதிக்ஷஸ்வ. ஊருக்கெல்லாம் சொல்லுவியே எல்லாத்தையும் பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ பொறுத்துக்கோன்னு. குளிரையும் பொறுத்துக்கொள். புரியறதா? சரி திருமங்கை, நாம ஜபம் பண்ணு. பிடிச்ச பாசுரங்கள் சொல்லு. கிருஷ்ணனுடைய காதலை நினைச்சுக்கோ. குப்புன்னு வேர்த்து போடு. இப்படி சொல்லிட்டேடி. அவன் கட்டி பிடிக்கிறத நினைச்சுக்கோ, அவன் முத்தம் கொடுக்கறத நினைச்சுக்கோ, அவன் கூந்தலை பிடிச்சு இழுக்கிறத நினைச்சுக்கோ. போதுமா? போதும் போதும் போதும். இதுக்கு மேல சொல்லாதே, எனக்கு வேர்க்கிறது. ஒழுங்கு மரியாதை வஸ்திரத்தை மாட்டிண்டு கிளம்புற வழியப்பார். இதடி ஆண்டாள் திருவடியை பார்த்து நடக்கிறாய். இந்த திருவடிகள் எவ்வளவு நடக்கிறது, எத்தனை விதமா நடக்கிறது. ஒவ்வொரு ஜீவன் மேல அக்கறை கொண்டு இந்த குஞ்சிதமான பாதங்கள் இவ்வளவு ஸ்ரத்தையோட இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வீதி வீதியா அலையறதே. என் செல்லக்குட்டி நல்லா இருக்கட்டும் ஆண்டாள் செல்லக்குட்டி. நீ பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள கோவில் வந்தாச்சு. அழகா நரசிம்மர் பார் எப்படி இருக்கார்? ஜம்மன் இருக்கார். அவருக்கு என்ன
பல 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 பலான்னு இருக்கார். ஆமா, அவர் பலபலன்னு இருந்தா தானடி நல்லது. ஆமா ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆஹா, ஆண்டாள் வா 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 வா. பாபா, சுவாமி உனக்காக கிருப பண்றதுக்கு காத்துன்னு இருக்கார். அப்பாடா, இன்னைக்கு அவர் வந்து காத்துன்னு இருக்கார். கோபாலசுந்தரி, சொல்லுங்க பட்டர் சுவாமி. எப்ப பார்த்தாலும் சொல்லுவே, எங்க திருவனந்தபுரத்துல பத்மநாபர் வந்து ராஜாவுக்காக காத்துருப்பார்னு. ஆமா ஆமா, அந்த மாதிரி இன்னைக்கு வட்டபத்திரசாயி காத்துட்டு இருக்கார் பாத்தியா. அது ஆண்டாவளுக்காக காத்துட்டு இருக்கிறது வட்டபத்திரசாயிக்கு பாக்கியம். அப்போய் ஆண்டாள் கண்ணா சொல்லிடி கண்ணா. பெருமாள் பாரு, நீ நிறைய அனுகிரகம் பண்ண போற. சொல்லு சொல்லு சொல்லு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர கருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆஹா ஆஹா ஆஹா. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 பத்ரி நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண. ஆஹா, நாரத மகரிஷி எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டாள் நன்னா இருக்கு. அடிக்க வந்த என்ன ராமானுஜரே, நல்ல கோஷ்டி போல இருக்க. எல்லா குழந்தைகளும் சமத்தா வந்துடுறாள் விடியற் காலம்புற. இந்த குழந்தைகள்லாம் அழிச்சுட்டு நீங்களும் ஆண்டாளும் டெய்லி இந்த திருப்பாவை உற்சவம் பண்றதுல சுவாமி பரம குஷி ஆயிட்டார். புலம்பின்ண்டே இருக்கார். பத்ரி நாராயணன் ரொம்ப அழகா பண்றா, ரொம்ப அழகா பண்றா. சின்ன கிராமத்துல இட்னூண்டு பசங்கள்லாம் எழுந்து இவ்வளவு அழகா எல்லாம் பண்றதுகள்னு பத்ரி நாராயணன் சொல்ல, நம்ம வேதவியாசரும் சொல்ல, சரி ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு நினைக்க, குபேரன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல, சரி கிளம்பி வந்தாச்சு. நான் என்ன கோபாலசுந்தரி சௌக்கியமா? உங்க ஆசீர்வாதம். என்ன கண்ணில் கண்ணீர்? உங்களெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப வருஷமா ஆசை. நீங்க எவ்வளவு அழகா ஒவ்வொரு ஜீவனையும் பக்குவப்படுத்தி, இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். இன்னைக்கு ராமனை கொண்டாடுறோம், ராம ஜென்ம பூமியை கொண்டாடுறோம்னா அதற்கு காரணமான ராமாயணத்தை வால்மீகியை கொண்டு எழுதினது நீங்க. 7 நாள்ல மோட்சம் தரும்படியான ஸ்ரீமத் பாகவதம் வேதவியாசருக்கு சொல்லிக் கொடுத்தவர் நீங்கள். 5 மாசத்துல சுவாமியை பார்க்க முடியும்னு நிரூபணம் பண்ண துருவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு உபதேசம் பண்ணவர் நீங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் நாராயண நாமத்தினாலே ஜெயிக்க முடியும்னு பிரகல்லாதனுக்கு புரிய வச்சு நிருசிம்ம அவதாரத்துக்கு ஆதாரம் நீங்கள். ருத்ரகீதம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ஆதாரம் நீங்க தானே. உங்களை மாதிரி எப்பொழுதும் நாமஜபம் பண்ணிண்டு எல்லா பக்கமும் அலைஞ்சுண்டு பகவத் சிந்தனை பண்ணிண்டு வாழறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கோபாலசுந்தரி, இது எதுவுமே நான் பண்ணல, சுவாமி சொல்றார், பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இது என்னுடைய பங்களிப்புன்னு ஒன்றும் கிடையாது. சுவாமியுடைய அனுகிரகம். நீ சொன்ன மாதிரி வால்மீகி, வேதவியாசர், துருவன், பிரகல்லாதன், பிராச்சீன பர்கிஷித், பிரச்சேதசர்கள் எல்லாருக்கும் அவாவாளுடைய பிரயத்தனம் இப்படி பண்ணேன்.
எல்லாரும் அவளுடைய பிரயத்தனத்தினாலதான் பகவான் அடையார். பகவான் வழிகாட்டுறான், நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆண்டா பண்ண இன்னைக்கு பாசம் ரொம்ப அழகுடி. என்னமா சொல்றாங்க, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில். பகவான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சுட்டான்னா அவ்வளவு அழகா எல்லாரையும் சேர்த்துடுவான். அது கிருஷ்ண அவதாரம் பரிபூர்ண அவதாரமாச்சு. ராம அவதாரத்துல 3 தாய்க்கு 4 பிள்ளைகளா வந்தான். கிருஷ்ணவதாரத்துல 2 தாய்க்கு 1 பிள்ளையா வந்தான். இதெல்லாம் தான் அவனுடைய விசேஷம். எல்லாருக்கும் அனுகிரகம் செய்வது எப்படி, எல்லாரையும் சமாளிக்கிறது எப்படி, அதான் கிருஷ்ணன். ஒருத்தி மகனாய் பிறந்து பொண்ணே, அதுல இந்த தேவகின்னு சொல்லாம ஒருத்தின்னு சொன்ன பாரு, எத்தனை அக்கரடி பொண்ணே உனக்கு. நிஜமாவே வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவருடைய சுதன், தேவகியுடைய பரமானந்தம். தேவகி எவ்வளவு தபஸ்வி. எல்லாரும் கர்ப்பத்துல களையிற குழந்தை அதெல்லாம் பேசுறா. கண்ணெதிர்க்க 10 மாசம் குழந்தைய சுமந்து கண்ணெதிர்க்க அத கம்சன் அழிக்கும் பொழுது கூட பகவன் நாமத்தை ஜபிச்சவள் தேவகி. நான்லாம் என்ன, எனக்கெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. பெரிய கஷ்டம் என்ன, எல்லா பக்கமும் நாமஜபம் பண்ணிட்டு அலையிறேன்னா அது ஒண்ணுதான் வேலை. ஆனா காராகிரகத்துல இருந்துண்டு மனிதர்களோட பழகாம கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமா காராகிரகத்திலேயே இருந்துண்டு பகவத் தியானம் பண்ணி பகவான குழந்தையா பெற்றுக்கிறதுக்கு ஒரு தபஸ் இருக்கணும்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆதிசேஷனே குழந்தையாக, கண்ணனே குழந்தையாக, மாயா தேவியே பெண்ணாக, இந்த பாக்கியம் எல்லாம் தேவகி மாதாவுக்கு தான். ஜெய் போலோ தேவகி மாதா கி ஜெய். தேவகி மாதா நீ எப்பயும் சொல்லுவிய, துவாரகையில கண்ணனையே பார்த்துட்டு இருப்பான்னு. வாஸ்தவம். தேவகி மாதா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில், அந்த ராத்திரி எங்க எல்லாருக்கும் பரிதவிப்பான ராத்திரி. கண்ணன் பிறக்க போறான்னு தெரியும், என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கம்சன் முழிச்சுருவானே, வேலை காவலை வச்சிருக்கானே, என்னெல்லாமோ யோசனை எங்க எல்லாருக்கும். நாங்கெல்லாம் தேவர்கள் ரிஷிகள் ஞானிகள் எல்லாரும் கைகளில் புஷ்பம் வச்சுட்டு காத்துட்டு இருந்தோம். கோபால சுந்தரி அந்த ஸ்லோகம் சொல்லு. எந்த ஸ்லோகம் நீ எப்பயும் சொல்லுவிய? கோகுலாஷ்டமிக்கு அதாண்டி மேகம். முமுச்சுஹு முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம். மேகங்கள்லாம் அப்படி கர்ஜனை பண்ண, நாங்கள்லாம் கைகளில் புஷ்பங்கள் வச்சுட்டு காத்துட்டு இருக்க. முமுச்சுஹு முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுகு சர்வகுஹாசயக. உலகத்தையே ஆளக்கூடியவன் அவள் அவ்வளவு அழகா சமந்தாளே. அவள் சமந்து அவ்வளவு அழகா பெத்தாள்னா அந்த ராத்திரியும் சேர்ந்து பெற்றது. அந்த ராத்திரி தேவதை எவ்வளவு ஆனந்தப்பட்டா தெரியுமா? நிஜமாவே அழகான ராத்திரி கிருஷ்ண ஜன்மாஷ்டமி ராத்திரி. கோபாலசுந்தரி ஒரு தடவை ஜன்மாஷ்டமிக்கு நீ மதுரா வா. நிச்சயமா, ரொம்ப நாள் ஆசை. வா 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 வா. அழகான மதுரா. அந்த ஓரிரவு எல்லாரும் தூங்கும் பொழுது தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீடக்குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகான் சங்கத கங்கணாதிதி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. அந்த இருளடைந்த நள்ளிரவுல தேவகி பெத்தாளே,
என்னமா குழந்தை நின்னா சங்க சக்கர கதா பத்மபாணியாக நின்னானே குருவாயூர் அப்பனாக. அவளுக்கு முற்பிறவி வரலாறெல்லாம் சொன்னானே. நான் தான் கிருஷ்ணி கர்ப்பன்னு சொன்னானே, நான் தான் வாமனன்னு சொன்னானே, நான் தான் இப்பொழுது கண்ணன்னு சொன்னானே, 3 ஜென்மாவா உங்களுக்கு பிள்ளையா வந்துருக்கேன்னு சொன்னானே. பிறந்த குழந்தை அப்பா அம்மாவுடைய தபசுக்கு வசப்பட்டு இவ்வளவும் பண்ணிட்டானே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அப்படியே சொல்லுகுட்டி, யசோதான் சொல்லாம ஒருத்தின்னு சொன்னியேடி. அப்பா எங்க பெரியாழ்வார் அடியன் சுவாமி இங்க இருக்கு. உம்மை விட பரிதவிப்பு அவளுக்கு ஜாஸ்தியா இருக்கு. சேவடிச்சம் திருக்காப்புன்னு நீர் சொன்னீர்னா பேரை கூட சொல்லாம கண்ணன் இருக்கட்டும்ன்ற அந்த பாவம். சாதாரணமா தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவா. நான் இங்கதான் பார்க்கணும், தந்தையை போல பெண். என்ன பாவம் பகவத் அனுபவத்துல. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. அந்த அர்த்தராத்திரியில மழையில ஆதிசேஷன் குடைப்பிடிக்க யமுனை ஆற்றை கடந்து கோகுலத்துக்குள்ள போய் யசோத பக்கத்துல போய் படுத்துட்டான்னா அந்த யசோத என்ன தவம் செய்தாலும். அனுப்புற மனோபலமும் தேவகிக்கு இருந்தது, வாங்கிக்கிற பக்தியும் யசோதைக்கு இருந்தது. ஓரிரவு, இந்த ஓரிரவுல எவ்வளவு விஷயங்கள். அப்பா கண்ணன் கண்ணன் தான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒளித்து வளர, ஒளிச்சு வளர்றான். ஆனா அன்னைக்கு ராத்திரியே யோகமாயா அடே மூடா கம்சா அப்படின்னு ரகசியத்து அறகுறையா சொல்லிட்டு போயிட்டா. காட்சியும் கொடுத்துட்டா தேவகி வசுதேவருக்கு. எத்தனை ஆசீர்வாதம் கண்ணன் பண்றேன். அதுக்கு அடுத்த நாள் அந்த கோகுலாஷ்டமி. அப்பா அப்பா ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார். எங்க பெரியாழ்வார் சொன்னது என்ன சத்தியம். ஏன்னா அதெல்லாம் கண்ணதற்க பார்த்திருக்கேன். அது வியாசர் சொன்னதே அழகு, அத சுகபிரம்மம் வர்ணிச்சது அதை விட அழகு. அது அப்படியே தமிழ்ல பெரியாழ்வார் சொன்னது அடடா அழகு 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 அழகு. அம்மா ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. நிஜமாவே இந்த கோகுலத்து ஜனங்கள் கண்ணனை கொண்டாடி அழகு ஒளித்து வளர. அப்போதானே நந்தகோபர். அது வரைக்கும் தேவேன்னு இருந்த, அப்புறம் கூர்வேல் கொடுந்தொழிலன் ஆயிட்டாரே. அவன் ஒளித்து வளர. பூதனா தான் முதல்ல வந்தா. அவளை வதம் பண்ண உடனே கம்சன் புரிஞ்சுட்டான். ஆஹா என்ன அநியோயம்னு தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. எப்படியாவது தீங்கு பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்த கம்சன். இந்த வசுதேவர் முதல் குழந்தைய கொண்டு போய் கொடுக்கும்போது கீர்த்திமான் அந்த பெயருக்கு பெயரு கொண்டு கொடுத்த உடனே அவர் திரும்பி அனுப்பிடுவான் கம்சன். நான் தான் போய் குழப்பினேன். பட்டமா 8 பேரை நிக்க வச்சு இதுல எது முதல் சொல்லுன்னு சொல்லி கேட்டு குழப்பி அந்த கீர்த்திமான் பிள்ளை போனான். அதுக்கப்புறம் கம்சனுக்கு என்னை கூப்பிட்டு கேட்கணும்னே தோணல பயலுக்கு. அதுவும் பகவானுடைய லீலை. ஆனா அவனுக்கு நானே தான் சொன்னேன், நீ காலநேமி அசுரன் எல்லாம் சொன்னேன். எல்லாரும் வசுதேவர் தேவகி எல்லாருமே உன்னுடைய மதத்திற்காக வந்த தேவர்களுடைய அம்சங்கள்னு சொன்னேன். ஆனாலும் அவனுக்கு புத்தி பகவான் அவனுக்கு அது பயத்தை கொடுத்துட்டான். உலகத்துல பெரிய தண்டனை எதுன்னா பயம். அது உயிர் பயம். பக்தர்களுக்கு அந்த உயிர் பயம் இல்லை. பகவான சரணாகதி பண்ணவர்களுக்கு உயிர் பயம் இல்லை. சுயநலமா இருக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே உயிர் பயம் உண்டு. என்ன ஆயிட போறது, எப்படியும் ஒரு நாள் சரீரம் இல்லாமல் தானே போக போறது அப்படின்னு தோண மாட்டேங்கிறது. அதனால கிருஷ்ணனை அழிக்கணும்னு அத்தனை பேர் அனுப்புறான்.
ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. ஜோரடி பொண்ணு, அந்த கம்சன் பட்ட பாடு அம்மா கண்ணதிர்க்க பார்த்திருக்கேன். திரைச்சீலை அதெல்லாம் கூட கண்ணனா தெரியும், படுக்கிற படுக்கை கண்ணனா தெரியும், சாப்பிடுற சாப்பாடு கண்ணனா தெரியும், வேலைக்காரர்கள் கண்ணனா தெரியுவா, இரவு பகல் எல்லாம் கண்ணனாக. அந்த பயலுக்கு பாக்கியம். அதனாலதான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே. மற்றவர்கள் கூட அப்பப்ப கொஞ்சம் கண்ணனை மறந்துடுவார்கள். கம்சன் உசுறு போகிற வரைக்கும் மறக்கவே இல்லை. கண்ணன் கிட்டத்தட்ட கண்ணனை ஒரு 20 வருஷமா தியானம் பண்ணவன் கம்சன். தேவகி வசுதேவர் கல்யாணமாகி அவர்களுக்கு ரதம் ஓட்டும் பொழுது அசரீரி சொன்னதிலிருந்து கண்ணன் மதுராவுக்கு வந்து அவனை வதம் பண்ற வரைக்கும் 19-20 வருஷம் அப்படி ஒரு கிருஷ்ண ஸ்மரண. கண்ணன் அப்பதான் முதல் தடவையா கடைசியா பார்க்கறான். கடைசியா முதல் தடவை பார்த்தா, முதல் தடவையா கடைசியா பார்த்தான். அந்த வரைக்கும் அந்த கண்ணன் அப்படி ஒரு தியானம். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. நெடுமாலே என்ன அழகா சொல்லிட்டே பொண்ணு. நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். அடடா அடடா, நிஜமாவே அவனை அர்ச்சனை பண்ணணுமே. எவ்வளவு சுகம், எவ்வளவு ஆனந்தம். பத்ரிகாசிரமத்துல பத்ரிநாதனுக்கு அவ்வளவு அழகா அர்ச்சனை பண்ணுவா. பார்த்துட்டே இருக்கலாம். அந்த காட்டுப்பூக்கள், இமாலயத்தினுடைய பிரம்ம கமலம், ஹிமாலய துளசி, அந்த குளூர்ல அவருக்கு அழகான அபிஷேகம் இல்லையா கோபாலசுந்தரி? ஆமா ஆமா ஆமா, எல்லாம் ஆமான்னு சொல்லு. கடைசியா என்னைக்கு வந்து அபிஷேகத்துக்கு ராத்திரியோட ராத்திரியா சைனாசி பார்த்துட்டு ஓடி போய் படுத்துக்கிறது. அடுத்த தடவை உழுந்து மரியாதை அப்படி காலம்பரம் வந்து ஆரத்தி பார்க்கிற. அது குளிர், அது குளிர்னாலும் பரவாயில்ல, வா கட்டாயம் வா. உன் பாஷையிலேயே சொல்றேன், ஓ கட்டாயம் வரே. அறுத்தித்து வந்தோம். நிஜமாவே அவனை அர்ச்சனை பண்றது தானே பாக்கியம். நம்முடைய இந்திரியங்கள்னால, வார்த்தைகள்னாலே, செய்கைகள்னாலே, எண்ணங்கள்னாலே ஒவ்வொரு நாளும் அவன் அர்ச்சனை பண்ணணும். ஒவ்வொரு விதமா அர்ச்சனை பண்ணணும். காதலால் அர்ச்சனை பண்ணணும், வார்த்தைகளாலே அர்ச்சனை பண்ணணும், செயல்கள்னாலே அர்ச்சனை பண்ணணும். நிஜமா அவனுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாமே அர்ச்சனை தானே. யத் கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுகோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். அவன் தானே சொல்லியிருக்கான், எதை செய்கிறாயோ, எதை சாப்பிடுகிறாயோ, எதை தானம் கொடுக்கிறாயோ எல்லாவற்றையும் எனக்கு சமர்ப்பணம் செய்துவிடு. காயே நவாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உன்னை அர்த்தித்து வந்தோம் பறைதருதியாகில். அடடா அடடா, வாஸ்தவம். அவன் தானே எல்லாம் கொடுக்கணும். அழகு, இளமை, காதல், அன்பு, அக்கறை, உரிமை, அதற்கான பலன் எல்லாம் அவன் கொடுத்தாதானே வரும். பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. வாஸ்தவம். அந்த தபஸுக்கு அவன் பண்றது அழகே தனி. அதனால்தானே தாயார் பத்ரி மரமா இருக்க அந்த ஊருக்கே பத்ரிகாசிரமம்னு பேரை வச்சுட்டான் எம்பெருமான். அங்க ஸ்ரீரங்கநாயகி சமேத ரங்கராஜன், ஹரிலக்ஷ்மி நாயிகா சமேத அனந்த பத்மநாபன், ருக்மிணி சமேத பாண்டுரங்கன், பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாசன், பெருந்தேவி சமேத வரதராஜன், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அங்க சமேத இல்லை. ஆனாலும் ஊருக்கே பத்ரிகாசிரமம்னு தாயாரையே அனுகிரகம் பண்ணும்படியா பேர் வச்சுட்டானே. பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி.
அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவனுக்காக கைங்கரியம் பண்ணணும், அவனை நினைச்சுண்டு எல்லாத்தையும் பண்ணணும். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வானர கூட்டங்கள்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அழகா பாலம் கற்ற கைங்கரியம், யுத்த கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டுகளே. குளித்துத்தாம் புரண்டிட்டோடின்னு அணில்கள் எல்லாம் அழகா அந்த சேது பந்தன சமயத்துல மணல்ல புரண்டு புரண்டு மணலை கொண்டு பாலத்துல போட்டு போட்டு அவாவா பங்குக்கு ஒரு கைங்கரியம் பண்றாளா இல்லையா? அதுக்குதானே ராமச்சந்திரமூர்த்தி அந்த அணில்களையும் எடுத்து தன் மேல வச்சுண்டு அழகா தடவி கொடுத்தான். அவன்தான். அதுபோல கண்ணன் இந்த கோபிகைகள் தயிர் பால் மோரு வெண்ணெய் அந்த கைங்கரியம், கோப குழந்தைகள் அவனோட மாடு மேய்க்கிற கைங்கரியம், எல்லா கைங்கரியத்தையும் ஏற்றுக்கக்கூடிய ஒருத்தன் கண்ணன். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய். வேதவியாசர் வால்மீகி வாளுக்கெல்லாம் அவனுடைய வைபவங்களை சொல்றதே கைங்கரியம். அதுவே அவளுக்கு வருத்தத்தை போக்கெடுத்தும். ஆண்டாள் அழகான பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து. பகவத் கைங்கரியமா விபீஷன் எல்லாம் பண்ணான். ராமச்சந்திரமூர்த்தி அவனுக்கு ரங்கராஜனையே கொடுத்துட்டான். அது பிரகல்லாதன் பகவத் கைங்கரியமாகவே நாமஜபம் பண்ணான், பகவத் கைங்கரியமாகவே வாழ்ந்தான். அவனை உத்தேசிச்சு மகாபலி வரைக்கும், மகாபலியை தாண்டி 21 தலைமுறைக்கும் எம்பெருமான் அந்த வம்சத்தையே காப்பாத்தின்றிருக்கான். அவன்தானே நிஜமாவே. அதனால அவன் சேவகம் பண்ணிண்டு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஆண்டாள். அழகான பாவம் டி பொண்ணு, இப்படிதான் இருக்கணும். அவன் கைங்கரியம் பிராதான்யம். இந்த பாசுரத்துல நீ சொன்னது ரொம்ப அழகு. அவன் கிட்ட போய் கெஞ்சனும், அவன் கிட்டேயே சரணாகதி பண்ணணும், அவன் கொடுக்கறத வாங்கிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பத்ரிநாதன் பிரம்ம கமலம் புஷ்பம் கொடுத்து விட்டுருக்கான். அத்தனை பேருக்கும் பிரம்ம கமல பிரசாதம், பத்ரிநாதனுடைய பிரசாதம், இந்த குங்குமப்பூ எல்லாம் போட்டு கட்டாயம் நீங்கள்லாம் ஸ்வீகரிக்கணும். இந்த அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன பறைன்ற வாத்தியமும் கொடுத்துருக்கான் பத்ரிநாதன். உங்களை எல்லாரும் பத்ரிகாசிரமம் வர சொல்லி என் மூலமா அழைக்கிறான். கட்டாயம் வாங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷம். அழகான ஒரு நாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆஹா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாரத மகரிஷி எங்க வடபத்திரசாமி எப்படி இருக்கார்? ரொம்ப அழகா இருக்கார் பத்திரசுவாமி. ஒவ்வொரு ஊர்ல ஒரு அழகு. இந்த பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதாமரேரே ஆயிரதம் கொழுந்தேன்னு இப்படி இருக்காரு. ரங்கராஜன் மாதிரியே தானே இருக்கார். இந்த வடபத்திரசாயி கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு சொல்லும்படியா அந்த ஆளிலை கண்ணன் இங்க ஜம்முன்னு ஒய்யாரமா ஆதிசேஷனை படுக்கையா விரிச்சுண்டு படுத்துட்டு இருக்கான். அது ஆண்டாள் பாசுரம் கேட்டு 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 இன்னும் அழகு கூடியிருக்கு, இன்னும் மெருகு கூடியிருக்கு, இன்னும் காதலாகி கிடக்கிறான். இந்த இவ்வளவு பெரிய அழகான கோஷ்டி. சுவாமி ராமானுஜர் பாக்கியம். அடையே எனக்கு பாக்கியம் இன்னைக்கு இந்த கோஷ்டியில. எங்களுக்கு தான் பாக்கியம். நாரதரே, சுவாமி ராமானுஜர் உங்களுக்கு தான் தெரியுமே. இதெல்லாம் பரஸ்பரம் சத்சங்கம் தானே. சத்சங்கம் தானே எல்லாருக்கும் அவசியம் இல்லையா? சத்சங்கத்தினால தானே
நான்லாம் இன்னைக்கு நாரதன் அப்படின்னு அலைஞ்சுட்டு இருக்கேன் நாம ஜபத்தோடனா. அழகா எங்க ஊருக்கு வந்த சாதுர்மாசியத்துக்கு வந்த மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம், சத்சங்கம், அவர்களுடைய பிரசாதம், அவர்களுடைய உபதேசம் தானே இன்னைக்கு என் வாழ்க்கையில் இவ்வளவு தூரம். அதனால சத்சங்கம் தான் பாக்கியம். எவ்வளவுதான் தபஸ் பண்ணாலும் சத்சங்கம் வேணும். சத்சங்கம் இருந்தாதான் ஒரு தெளிவு இருக்கும், இல்லாட்டி அகம்பாவம் வந்துடும். அதனாலதான் எப்பொழுதுமே சத்சங்கத்தை நோக்கியே ஓடின்னு இருக்கேன் நானும். சத்சங்கம் வேணும். பகவானிடத்துல ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கிறது தான். உலகத்துல எந்த உலகத்துக்கு போனாலும் எந்த மூலையில இருந்தாலும் சத்சங்கம் கொடு, சத்சங்கம் கொடு, சத்சங்கம் கொடு, அவ்வளவுதான். சத்சங்கமே பரமபாகியம், பரம கிருபை. ரொம்ப சந்தோஷம் கோபாலசுந்தரி. அப்புறம் பாண்டிகேஸ்வரியா உத்தவனை பார்க்கறதுக்கு ஆயன், அப்படியே பத்ரிநாதனை பார்க்கலாம். இப்ப பத்ரிநாதனுக்கு நான் தான் ராவல்ஜி. வந்துடு பார்க்கலாம் ஏகாந்தமா. நீ நான் மட்டும் பார்க்கலாம், வரியா? நான் தனியாலாம் வரமாட்டேன். ஏன்? நீங்க சொன்ன மாதிரிதான் சத்கோஷ்டி சத்சங்க கோஷ்டியோட வந்து அப்படி நின்னாதான் நன்னா இருக்கும். ஓ, குளிருக்கு கூட்டம் இருந்தா கதை கதைன்னு இருக்குன்னு பாக்குறியோ? அதுவும் ஒண்ணுதான். ஆனாலும் அது எல்லாரோட சேர்ந்து பார்த்தது. இவர் தான் குபேரன், இவர் தான் கருடன், இவர் தான் பத்ரிநாதன், இதுதான் உத்தவன், இதுதான் நாரதர், இதுதான் நரநாராயண ரிஷின்னு சொல்றதுக்கு ஒன்று கூட்டம் ஒன்றும் இல்லையா? அது ஒரு சந்தோஷமா இருக்குன்னு, அது ஒரு ஆனந்தம் சுவாமி. உங்களுக்கு நீங்களே சத்சங்கம் தேடி ஓடிட்டுக்கலாம். நான் இந்த மூளைக்கு எப்பொழுதும் உங்களை மாதிரியே பக்தி, தியானம், ஸ்ரத்த இதோட இருக்கிறதுக்கு புத்தி வரட்டம். குரு இட்ட வழக்கா இருக்கணும். உங்க சிஷ்யர்கள்லாம் எப்படி நீங்க சொன்னபடி பகவான் அனுபவிச்சார்களோ அது போல என் குருஜி அம்மா சொன்னபடி பகவான் அனுபவிக்கிறதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. கோபாலசுந்தரி, உன் குரு நிறைய உனக்கு சொல்லியிருக்கார். அதுல சிலதுதான் நீ கடைபிடிக்கிற, இன்னும் நிறைய கடைபிடிக்கணும். உன் குரு வார்த்தையை பூரணமா நம்பு. அதுல என்ன சொல்றார்கள்னு புரிந்து கொண்டாய்னா இன்னும் 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 நிறைய அனுபவங்கள் காத்து கிடக்கு. காலம் ரொம்ப அழகான காலம். குரு கிருபை கிடைச்சாச்சு, நாம உபதேசம் கிடைச்சாச்சு. நீ தான் உபயோகப்படுத்திக்கணும். புரியுறதா? இதோ ஆண்டாளுடைய தோழமை கிடைச்சிருக்கு, திருமங்கையோட பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, சுவாமி ராமானுஜரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பக்தர்கள் வந்து திருப்பாவை விஷயங்களை சொல்றார்கள். நித்தியம் திருமுக்குளத்துல தீர்த்தமாடுற பாக்கியம், நித்தியம் வடபத்திர சாயை சேவிக்கிற பாக்கியம், பல யாத்திரைகள் போகிற பாக்கியம் எல்லாம் வாய்ச்சிருக்கு இல்லையா? சந்தோஷமா இரு. நீ பண்ண வேண்டிய கடமை என்னன்னு பார்த்து பார்த்து சரியா பண்ணின்று. உன் கடமை நன்னா பண்றேன்னா குருவுக்கு நன்றி சொல், பகவானுக்கு நன்றி சொல். உடம்பு நன்னா இருக்கு, ஆகாரம் சாப்பிட்றாய், தினமும் உன் உடம்புக்கு ஏதான ஒரு உடற்பயிற்சி செய்கிறாய், நாமஜபம் பண்றாய், ஏதோ பாகவதம் ராமாயணம் விஷயங்கள்லாம் பேசுறாய்னா குரு 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 கிருபை தான். புரியுறதா? உன் குருவுக்கு என்றும் நன்றியுடையவளாக இரு. ஒவ்வொரு க்ஷணமும் குரு ஸ்மரண பண்ணு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அந்த குரு உனக்கு உபதேசம் பண்ணதுதான் அத்தியுதமான விஷயம். அந்த மந்திரத்தை ஜபி. ராதே கிருஷ்ணா விடாம ஜபி, எங்கும் எப்பொழுதும். இல்லாட்டி பாடிட்டு இருப்பீ நீதான். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இப்படி ஆனந்தமா பாடு. உன் குரு உனக்கு சொன்ன விஷயங்களோட இது. குருவோட நிறைய பேசு. உன் குருவோட நீ தானே பேசணும். நீ பேச பேச உன் குருவுடைய வார்த்தைகளுக்கு இன்னும் ஆழம் புரியும். வால்மீகி எல்லாம் நான் சொல்லும்போது அப்படியே கேட்டுட்டார், ஆதி கவி ஆயிட்டார். குரு வார்த்தை உன் வாழ்க்கைக்கான
வழி. இது ஆழமா மனசுல வச்சுக்கோ. புரிஞ்சுதா? சரி, நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் சந்தோஷம். பட்டரசாமியில் எல்லாருக்கும் இந்த பிரம்ம கமலம் இதெல்லாம் உங்க கையாலே நீங்க கொடுத்துருங்களேன் குழந்தைகளுக்கு. சரி கொடுங்கோ. இந்த அவங்க பசங்களா ஆண்டாள் நீ சொன்னியே அறுத்திட்டு வந்தோம் பறை தருதி ஆகில், இந்த பறை இந்த புஷ்பம் எல்லாம் வச்சுக்கோங்க. அழகா முடிய போறது மார்கழி. ரங்கராஜன் அனுகிரகம் பூரணமா உண்டு, பத்ரிநாதன் அனுகிரகம் பூரணமா உண்டு, நல்ல சத்சங்கம் எப்பொழுதும் உண்டு. ஆனந்தமா சௌக்கியமா நிம்மதியா திருப்தியா பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் நன்னா இருக்கும். சரியா? சரி, நான் கிளம்புறேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.